ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் எனது முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வந்து அம்மையோட சமையல் என்ன சமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எனக்காக ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இதெல்லாம் தெரிஞ்சாலும் உங்களுக்கு தெரியல, பாஸ்தாவும் நல்லா குழம்பு. இதோட அவுட்புட் வந்து மேலே இருக்கு பாருங்க. இது வந்து யூடியூப்போட ஃபார்மெட்டு. இதை பார்த்துருக்காங்க, இதை பார்த்து இதை கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து கலர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க மேடம். அதில் சீஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, சீஸ்ன்னா என்னன்னு தெரியாத அதுக்கு பதில் வந்து கட்டியாக பாலோட ஏடு எடுத்து போட்டுக்கிறாங்க. ரெண்டாவது ஃப்ரெஷ் கிரீம் போடுவாங்கல்ல, ஃப்ரெஷ் கிரீம்னா என்னன்னு தெரியாது, அதுக்கு பதில் 2 கரண்டி தயிர் போட்டுக்கிறாங்க. சும்மா அப்படியே சூப்பரா அப்படியே புளிப்பா அப்படி அது மூஞ்சி பாருங்களா, கொஞ்சம் தெரியாத விஷயத்த தெரியாத சாப்பிட காலைல எங்களுக்கு சாப்பாடு தான் பிள்ளை ஒரே அடியா போட்டு கொண்டு அப்படியே கொண்டு இறங்கிட கூடாது. புரியல சாம்பார் கூட நான் எனக்கு கஞ்சி கூட போடுறேன். இந்த மாதிரி புளிப்பு பாஸ்தா சாப்பிட்றதோட ஒண்ணு சோறு போடா சாவடிக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி ஒண்ணு டிஃபரெண்டா கலரானு போட்டு